ஆலைகளில் திரண்டிருக்கும் எனது அன்பார்ந்த நேயர்களே, ஐயோ என்னடா நம்ம சிங்கிள் சைக்கோன்னு அடிச்சு அடி இடி மாதிரி அடிச்சு அதே மணிலே சிரிப்பு வந்துகிட்டு இருக்கு. அதாவது உங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு மரண பீதி தெரியுது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இவன் என்ன 5 நிமிஷம் பேசி கழுத்து அறக்க போறான்னு அதே விதியோட தான் நானும் இருக்கிறேன். இப்ப வீடியோ உள்ள போயிடலாமா? அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும், திருநெல்வேலியில் நேற்று மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? பட்டாப்பட்டி டவுசரை பறக்க விட்ட சம்பவம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதாவது நம்ம பட்டாப்பட்டி டவுசர் வீரர்களை அறாங்களுக்கு கிழிச்சு விட்டு அடிச்சு துரத்துறானுங்க. என்ன கதைனா, அரசியல் நடத்துறீங்களா இல்ல அராஜகம் நடத்துறீங்களாடா அப்படின்னு நம்ம ஆளு வடிவேலு கேட்பாரு. அதே மாதிரி நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் என்ன கேட்டு வந்தானுங்கன்னா, ஏன்னா பிரச்சாரம் நடத்த வந்தீங்களா இல்ல சித்திர திருவிழா நடத்த வந்தீங்களாடான்னு ஏன் கழுத்த கடகன்னு கடிக்க வரானுவா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. வரலாறு திரும்புகிறது, ஆக சரித்திரம் புரளுகிறது அப்படின்னு நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் அனைத்து பேரும் வந்து நம்ம காதல கம்பி எடுத்து சுத்துவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம். உண்மையாவே வரலாறு திரும்புகிறது அப்படின்னா, நம்ம எம்ஜிஆர் காலகட்டத்தில் நம்ம தலைவர் பின்னாடி எவ்வளவு மக்கள்கள் வந்து எவ்வளவு அவதூறு பரப்புனாலும் நின்னாங்களோ அதே மாதிரி அப்படியே சைஸாக மூவ் பண்ணி வந்தா நம்ம தளபதி பின்னாடி எவ்வளவு அவதூறு பரப்புனாலும் நாங்களும் பட்ட சராயத்தை மடுக்கு குடிச்சு புட்டு எவ்வளவு அவதூறு பரப்புறோம். இவங்க பின்னாடி 5 அங்கலத்து கொம்பை எடுத்து நீட்டிக்கினே எங்க அடிக்க ஓடாருன்னு அடிச்சு எங்களை துரத்தி போட்டு அவன் பின்னாடியே தான் நிக்கிறானுங்க. நாங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் கூட்டம் அதிகச்சுக்கினே தான் போகுது. இதை பார்க்க என்னதான் கதை சொல்லு பாப்போம். அதாவது இப்பெல்லாம் போயிட்டு எங்க ஆளுங்க கிட்ட போய் பேசினாவே முதல் நீ பட்டாப்பட்டி டவுசர் போட்டுக்கிறியான்னு தூக்கி பார்க்க வேண்டியதா இருக்குது. இல்ல பூமக் ஜட்டியா இருந்தானா என்ன பண்றது? அதுதான் அந்த பயம் இருக்குமா இருக்காதா? அதாவது ஒரே பயம் தான். என்னன்னா நேத்து அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம், எந்த பிரச்சாரத்திலும் இல்லாத ஒரு கூட்டம் ஒரு எம்ஜிஆர் ரீக்ரியேட் பண்ற மாதிரி நம்ம பசங்க விச்சுவல் வாரிசு இறங்கி அடின்னு அடிக்கிறானுங்க, ஓடுறானுங்க தேய்ச்சி ஒரு பக்கம். அதாவது ஒரு சின்ன பையனை என்ன பண்றாரு, அழகா தோல் மேல தூக்கி வச்சுக்கின்னு வராரு, ஊர்வலம் மாதிரி வராரு. ஒரு சாமியே வந்து அந்த தோல் மேல, ஒரு ஐயனார் சாமி தூக்கி தோல் மேல அந்த பையனை தூக்கி வச்சுன்னு வர மாதிரி அப்படியே நடந்து வராப்படி தலைவன். அதாவது அந்த ரோட் ஷோல அப்படியே வராப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரிதலை செய்யும். பட்டசராயத்தை வந்து அடிச்சு வயிறு எரிதோ இல்லையோ, ஆனா அந்த கூட்டத்தை பார்த்து குண்டி கிண்டிலாம் கலங்கி போகுது. கலங்குமா கலங்காதா? அதாவது மதச்சார்பின்மை, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான கல்வி திறன், வேலை வாய்ப்பு அப்படின்னு பல கொள்கைகளை எடுத்துன்னு வந்தாலும், பல கொள்கைகளை எடுத்துன்னு 4 அங்கலத்துக்கு கோல் எடுத்துன்னு வந்து சுத்தி அடிச்சாலும் நம்ம பட்டாப்பட்டி வீரர்களுக்கு அறிவு வராது. இல்ல நாங்க அவுத்து போட்டு அவதூறு பரப்பே தான் செய்வோம். அதெல்லாம் என்னால முடியாது. விஜய் ஒரு தற்கூரி. அப்ப நீங்க யாரு? நாங்க தலாரி ஆபீசரு அப்படின்னு குச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட குச்சமே இல்ல. நேத்து நடந்த விஷயத்தால பல பேர் தூக்கத்தை இழந்துட்டு 10 மாத்திரை தூக்கு மாத்திரை போட்டாலும் கண்டிப்பா தூக்கம் வராது. அந்த மாதிரி பிறண்டு படுத்துக்கிறாங்க. மாலா காப்பி தனியாச்சு எத்தனை வாடி தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. என்ன ஒரு கொடுமையான விஷயம் தான். சச்ச, எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாது. இதெல்லாம் கூட விட்டுருவோம். ஆனா ஒன்னே ஒண்ணு நினைச்சாதான்டா ஒரே பீதியாகுது. அதாவது நம்ம தளபதி என்ன பண்ணாரோ அதையே அப்படியே காப்பி பாஸ் பண்ணணும்னு இப்ப நினைப்பானுங்க நம்ம பட்டப்பட்டி வீரர்கள். தலைவரே, நேத்து நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு. உடனே 7 பாட்டில் அப்படியே தூக்கி போறாங்க. அப்படியே ஸ்டைலா அப்படியே சுத்தி பிடிச்சி அப்படியே கில்லி விஜய் மாதிரி திரும்பி பாக்குறாரு. அங்க அப்படியே ஒரே மாசு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு பையனை அப்படியே தோல் மேல தூக்கி வச்சுக்கின்னு அப்படியே வந்து ரோட் ஷோ வராரு. அது ஒரு மாசு. ஓகேங்களா? அப்படியே கிட்டாரை தூக்கி போறானுங்க. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோத்தேனே, பட்டாப்பட்டி வீரர்களை பறக்க விட்டு அடித்தேனே அப்படின்னு பாடுறான். என்ன அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த பிரச்சாரத்துக்கு நைஸா போறீங்க. என்ன பண்றீங்க, அப்படியே ஒரு குழந்தைய நாங்களே செட் பண்ணி கூட்டின்னு வரோம். அந்த குழந்தை கத்தி கவர்னாலும் பரவாயில்ல, நீங்க தோல் மேல தூக்கி வைக்கிறீங்க. என்ன கோர்த்து கையோட வந்து டோப்பாவை தூக்கின்னு வராத அளவுக்கு பாத்துங்க. குழந்தை வெறி கொண்டு வந்து அழுவோம் பாத்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா வந்து எந்த குழந்தைய வந்து உங்களை நம்பி வராதுன்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரி கிட்டாரை தூக்கி போட்டாங்கன்னா மண்டல கிண்டில தூக்கி போடுறவங்க ஒரு பையன். நானே நடமாடும் நவீன கருவின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நானே ரோபோட் மாதிரி தான் வந்து அப்படியே செட்டா போகணும்னு தெரியும். இதெல்லாம் வந்து நான் வந்து காப்பி அடிக்க முடியாது. இது ரிஸ்கா இருக்கப்பா. கிட்டாரை தூக்கி போறானுங்கன்ற, 7 தூக்கி போறானுங்க, மண்டல கிண்டில தூக்கி போட்டாங்க. என்ன பண்றது? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரியா? வேற எதனா வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பலூன்கள் கட்டி அப்படியே கூட்டம் வர மாதிரி கவர் பண்ணிடலாமா? அது போன பிரச்சாரத்துக்கு பண்ணிட்டான். என்ன பண்றது அப்படின்னு கத்தி கதறிங்கிறானுங்க. இதெல்லாம் வந்து பார்க்கணும். வேற அடுத்து அப்படியே காப்பி பாஸ் பண்ணுவானுங்களே என் ஜாமி.
அதாவது நான் சொல்ல வரத ஒண்ணு நீங்க யோசிக்கணும். ஒரு நடிகனுக்கு இவ்வளவு கூட்டமா? ஐயோ, தற்கூரி ரசிகனா இருக்கானுங்களாப்பா எல்லாரும். அங்க வந்தவனுங்க எல்லாருமே தற்கூரி ரசிகன் மட்டும் தானா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதான் கிடையாது. இப்படின்னு சொல்ல வர்றதுக்குன்னே டாடா சால்ட் உப்ப சத்தமே இல்லாம எடுத்துன்னு வருவானுங்க தூவறதுக்கு. என்ன கதைனா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளவு அவதூறு பரப்புனானுங்க. ஒரு பாலிடிக்ஸ் விஷயமா அவதூறு பரப்புனாங்க, ஒரு பர்சனல் ஃபேமிலி விஷயமா வந்து இப்ப அவதூறு பரப்புனாங்க, ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. வேற எவனா அந்த கட்சியை கழிச்சுட்டு கண்டமேனி ஓடி இருப்பானே, இவன் ட்ரிகர் அனைத்தையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே காட்ஸ் இல்லாம மாதிரி உள்வாங்கி அப்படியே கக்கறானே அப்படின்னு எல்லாமே கண்டமேனிக்கு கதறானுங்க. என்ன ரீசன்னா, நம்ம மக்கள் எவ்வளவுதான் அவதூறு பரப்புனாலும் அந்த மனுஷன் மேல மக்கள் வந்து இங்க வச்சில்ல, மைண்ட்ல வச்சில்ல, மனசுல வச்சுங்கிறானுங்க. அதனால ஒரு ஆணியும் புடுங்க முடியாதான்னு அரை அங்கல தட்டை எடுத்துக்கிட்டு தலைமலையே அடிக்கிறாங்க எல்லாருமே. கரெக்டா இல்லையா? அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அதாவது இவனுக்குலாம் பதிலடி கொடுக்கணும்னா 6ஆம் நம்பர் சின்னம், விசில் சின்னம், அதில் போயிட்டு பச்சைக்குன்னு ஒரு ஓட்டை அழுத்திட்டு போற மண்டியிலே அடிங்க இவனுங்களா. என்ன சொல்றீங்க? கரெக்டா இல்லையா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் அடி இடி மாதிரி அடிப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஐயோ, மறுபடியும் சீமான் வாய்ஸ் வருது.